ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். வாங்க இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இன்றைக்கி என்ன ரெசிபின்னா, இன்றைக்கி உப்பு உருண்டை. அதுக்கு தேவையான பொருட்கள் 2 டம்ளர் புழுங்கல் அரிசி 2 மணி நேரம் ஊற வச்சுட்டு அதை நம்ம கிரைண்டரில் கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கணும். அதுதான் இந்த மாவு. அடுத்தது வெங்காயம், துருவிய தேங்காய், 2 பச்சை மிளகா, 2 காஞ்ச மிளகா, பூண்டு, கொத்தமல்லி, கருவேப்பிலை, சால்ட்டு, உளுந்து, கடலைப்பருப்பு, கடுகு, எண்ணெய். இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் தேவையான பொருட்கள். வாங்க எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். முதல்ல பற்ற வச்சு அடுத்தது தேவையான கடுகு பொரிஞ்சதும் உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, அடுத்தது 2 காஞ்ச மிளகாய், அடுத்தது பூண்டு, அடுத்தது பச்சை மிளகாய், அடுத்தது வெங்காயம். இப்போ தேவையான அளவு சால்ட்டு, இந்த மாவுக்கு தேவையான அளவு சால்ட்டு கொஞ்சம் போட்டு இதே 2 நிமிஷம் வதக்கிட்டு போட்டுக்கணும். இந்த அளவு வதங்கணும். அடுத்தது மாவு ஊற்றி மாவு ஃப்ரெண்ட்ஸ் 5 நிமிஷம் தொழவுனதுக்கப்புறம் மாவு இந்த அளவு கெட்டியாகிடும். இந்த அளவு கெட்டியானதும் ஆஃப் பண்ணி கொஞ்சம் கும்பிரட்டும், மாவு வேகட்டும். வெந்த பிறகு அதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் போட்டு ஃபுல்லாக பேச ஆவி காமிச்சு ஆன பிறகு இந்த அளவுக்கு நம்ம மாவு பிசைஞ்சு வச்சுட்டு இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். ஆவி வந்துச்சு. இப்போ நம்ம ஒன்று ஒன்றா பிடிச்சி எடுத்து வைக்கணும். இப்போ நான் பிடிச்சி வச்சுருக்கேன். வேகட்டும். அதுக்கப்புறமா 10 நிமிஷம் ஆயிடுச்சு. உருண்டை பிடிச்சி வச்சு வெந்துடுச்சான்னு பார்க்கலாம். உருண்டை வெந்துடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம சர்வ் பண்ணலாம். இது இப்போ எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக இருக்குது. இது கூட தொட்டுக்க கார சட்னி அல்லது ஒயிட் சட்னி காம்பினேஷன் நல்லாயிருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.